ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், காலை வணக்கம். நாம் இப்பொழுது திருமணமாகி குழந்தையை பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன், அன்னைக்கு இருக்க நாட்களில் தாய்மையை மதித்தார்கள், தந்தையை மதித்தார்கள், உறவுகளை மதித்தார்கள். கடைசி வரைக்கும் ஒரு மண் குவளையில் தன் தாயும் தந்தைவரையும் உயிர் போகும் வரை விளக்கேற்றி அவர்களை அடக்கம் செய்தார்கள். அது அன்பால் விதைந்த விதையை பக்குவப்படுத்தி பண்ணார்கள். இன்றைக்கு தருணம் அப்படி அல்ல. தாயை நிகாரிக்கப்படுகிறார்கள், தந்தையை நிகாரிக்கப்படுகிறார்கள், உறவுகளை நிகாரிக்கப்படுகிறார்கள். ஓகே, வாழ்க்கையும் நிகாரிக்கப்படுகிறார், தன் பிள்ளைகளும் நிகாரிக்கப்படுகிறார். காரணம், மனதில் கெட்ட எண்ணங்கள். இருந்தால் அது அணு அணுவாக குத்தத்தான் செய்யும். அதனால் ஒதுங்கப்படுவதுதான் அது. கூட்டங்களை, உறவுகளை நம்மோடு சேர்ப்பது கடினம். அது எப்படி கூட்டங்களும் உறவுகளும் நம்மளை தேடி வருகின்றன. நாம் செய்யும் நல்ல எண்ணங்களில் உதிக்கும் சில நல்ல எண்ணங்கள், தானங்கள், தர்மங்கள், இதுதான் நம்மளை உறவுகளோடு இணைக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் வாய் சொற்கள் ரொம்ப பதனம். பெரியவர்கள்னா அப்படித்தான், சிறியவர்கள் என்றால் அப்படித்தான். நம் வீட்டில் அம்மா அப்பா யாரை கண்டிப்பார்கள்? அக்கா தம்பியை யாரை எப்படி கண்டிப்பார்கள்? அண்ணன் தம்பியை கண்டிப்பான். அவர்களுக்கு வழி தெரியவில்லை, அதை பெரியவர்கள் வழி நடத்துகிறார்கள். அதை அறிவுரை கேட்டு செல்பவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றனர். அதை தட்டிச் செல்பவர்கள் தடர் புரள்கிறார்கள். ஓகே, பெரியவர்களை மதிப்போம்.